வணக்கம். இன்னைக்கு அன்னப்பறவை ட்ரோனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பறவைங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அதோட முக்கியமான செயல்பாடு பறக்கிறது. பறக்கும்போது சிறகுகளை வேகமாக அசைக்கணும். அப்படி அசைக்கும்போது கழுத்தும் தலையும் அசையும். இப்படி அசையும் போது கூட பறவைகள் பார்த்தீங்கன்னா இரைய சரியா பார்க்குது, வேட்டையாடுது. இது எப்படின்னு என்னைக்குன்னா யாருன்னா யோசிச்சிருக்கீங்களா? இந்த யோசிச்சவரு ஆஸ்ட்லி பிட். பறவைகளை பற்றிய பார்வையை பழைய ஆராய்ச்சி என்னென்ன சொல்கின்றன அப்படின்னு அவர் தேடி இருக்கிறார். வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிற மரக்கலையில் உட்கார்ந்திருக்கும் பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சாய்ந்தாடி மரத்துல சீசா நாம மேலே கீழே ஆடியபடி பார்க்குறோம். அப்போ அதோட இந்த இயக்கத்தை கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். வேறு சில ஆராய்ச்சிகள் நடக்கும்போது பறவைகள் எப்படி பார்க்கின்றன அப்படின்னு விளக்குன. இந்த ஆராய்ச்சியில் சில முடிவுகள் கிடைச்சாலும் பறக்கும்போது என்ன நடக்குது, அது எப்படி தெளிவா பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி ஒழுங்கா சொல்ல முடியல. நீண்ட கழுத்துள்ள ஒரு பறவையை உதாரணமா எடுத்துக்கிட்டு கழுத்து எப்படியெல்லாம் அசையுது இன்னும் நுணுக்கமா தெரிஞ்சுக்க முடியும்னு அவருக்கு தோணுச்சு. அதனால அவர் ஒரு அன்னப்பறவையை பறக்கும்போது என்ன நடக்குதுன்னு ஆஸ்ட்லி ஆராய்ச்சார். தன்னோட பேராசிரியர் டேவிட் லெண்டிக்குடன் இணைஞ்சு அந்த ஆராய்ச்சியை அவர் தொடங்குறார். ஒரு ஏரிக்கு மேல ஒரு 5 அன்னப்பறவை வெவ்வேறு விதமா வெவ்வேறு வேகங்கள்ல பறக்கிற வீடியோவை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த வீடியோவை மென்பொருள்ல பதிவேற்றம் செஞ்சு பறக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு துல்லியமா பிரிச்சு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பறக்கும்போது பார்த்தா தலையும் உடலும் எப்படி நகருது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு அவர் அந்த கணக்குகளை போட்டு பார்க்கிறார். அன்னப்பறவையோட கழுத்துல 20 தண்டு வடை எலும்பு இருக்கான். கழுத்தோட ஒவ்வொரு பக்கத்திலையும் 200 தசைகளும் இருக்குதாம். இது அனைத்துமே பறக்கும்போது தலை அசையாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத அவர் கண்டறிஞ்சார். ஆட்டோமொபைல் வாகனங்கள்ல சஸ்பென்ஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். வண்டியும் அந்த சக்கரத்தையும் அது இணைக்கும். வண்டி ஓடும்போது பார்த்தீங்கன்னா என்ன அசைவு இருந்தாலும் அந்த அசைவு வண்டியோ வண்டிக்கு உள்ளார இருக்கிற பாகங்களையோ பாதிக்காம இது காக்குது. அன்னப்பறவை பறக்கும் போதும் அதோட கழுத்து இந்த சஸ்பென்ஷன் வேலையைத்தான் செய்யுதுன்றதை அவர் கண்டறிஞ்சார். பறவை வேகமா பறக்கும் போது காற்று வேகமா அடிக்கும் போதும் அந்த பார்வையோட தெளிவு மாறுபடுறது இல்லை அதுக்கு. ஏன்னா அந்த கழுத்தில் உள்ள தசை தலையை சீரா அது வைக்கிறதுக்கு உதவுது. பறக்கிற வேகத்துல பறவையோட உடம்பு ஆடினாலும் தலை அவ்வளவா ஆடுறது இல்லை. அதனால தான் கழுத்தில் உள்ள தசைகள் உடல் அசைவுக்கு ஏற்றவாறு இறுகி கொண்டும் தளர்ந்து கொண்டும் தலையை ஆடாமல் காப்பாத்துதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்படி தலையை அசையாம இருக்கிறதுனால தான் அது என்ன வேகமா பறந்தாலும் அதோட இரையை அதால தெளிவா பார்க்க முடியுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். பறந்தபடியே சிறகுகளை படம் எடுக்கும் ட்ரோன் கேமரா இப்போ வந்துருச்சு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோவோட தரம் அதாவது கிளாரிட்டின்றதும் குவாலிட்டிங்கிறதும் மாறுபடும். கேமரா அதிகமா அசையும் போது வீடியோ தெளிவா இருக்காது. இதுக்கு ஆஸ்ட்லி ஒரு தீர்விப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அன்னப்பறவையிடமிருந்து கிடைச்ச ஆராய்ச்சி முடிவுகளை வச்சு ஒரு அமைப்பை உருவாக்கி பறக்கும் போதும் வீடியோ தெளிவா வருதா அப்படின்னு அவரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார். ஓரளவு அவருக்கு திருப்தியா இருந்தது. இந்த ஆராய்ச்சி முடிவுகளை வச்சு ட்ரோன் கேமராவை உருவாக்குனா தெளிவான படம் கிடைக்கும்னு ஒரு முடிவுக்கு வரார். தன்னோட ஆராய்ச்சி கட்டுரைய 2015 அவர் வெளியிடுறார். அந்த ஆராய்ச்சியை ட்ரோன் வடிவமைப்புல பயன்படுத்த முதற்கட்ட முயற்சியே நடந்துகிட்டு இருக்கு. இது வானத்துல பறக்கிற பறவையிடமிருந்து நமக்கு கிடைச்ச யோசனை நண்பர்களே. இது போன்ற கதைகள் உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.